எதிர்பார்ப்புகள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. எபேசியர் 5:25. வெளிநாட்டில் சில காலம் வேலை செய்துவிட்டு திரும்பிய ஒருவன் பல புடவைகள் வாங்கி வந்தான். வீட்டிற்கு வந்ததும் தன்னுடைய சகோதரிகள், உறவினர் பெண்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஆளுக்கு ஒரு புடவை கொடுத்தான். மனைவிக்கும் ஒரு புடவை கொடுத்தான். அவனிடம் புடவை பரிசாக பெற்ற யாவரும் அவனுடைய கரிசனையை கண்டு மிகவும் சந்தோஷமாக பாராட்டினார்கள். ஆனால் அவனுடைய மனைவியோ அந்த புடவையை தூக்கி வீசிவிட்டு துக்கத்தோடு அமர்ந்திருந்தாள். பலரை எளிதாக சந்தோஷப்படுத்திய அவனுடைய செயல் அவளை சந்தோஷப்படுத்தவில்லை. ஏனென்றால் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் மனைவியின் எதிர்பார்ப்புகளும் ஒரே அளவுடையது அல்ல. கணவனிடம் மனைவியின் எதிர்பார்ப்புகள் 1000 மடங்கு அதிகமானவை. எனவே பிறரிடமிருந்து எளிதாக நல்ல பெயர் வாங்கினது போல மனைவியிடம் வாங்க முடியாது. அதுபோலவே மனைவியின் விஷயத்திலும் கணவனுடைய எதிர்பார்ப்புகளும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு வருகின்ற உறவினர்களும் நண்பர்களும் அந்த குடும்பத்தில் உள்ள மனைவி மிக ருசியாக சமைத்து விருந்தளித்ததாக பாராட்டுவார்கள். ஆனால் அவளுடைய கணவனுடைய நிலையோ வேறு. அவளுடைய சமையல் அவனை மகிழ்ச்சியாக்கவில்லை. ஏனென்றால் அவன் அவளிடத்திலே மிக அதிகமாக எதிர்பார்க்கின்றான். கணவனோ மனைவியோ மற்றவர்களுக்கு நல்லவர்களாக காணப்படுவதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் அவ்விதம் இருக்கின்றார்கள் என்று அர்த்தமாகிவிடாது. ஏனென்றால் உலகம் ஒருவரிடத்திலே குறைந்தபட்ச எதிர்பார்ப்புகளையே கொண்டிருக்கின்றது. ஆனால் கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் அதிகபட்சமான எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கின்றார்கள். கணவனுடைய நியாயமான எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றும் பொறுப்புடையவள் மனைவி. மனைவியின் நியாயமான எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றும் பொறுப்புடையவன் கணவன். கணவனோ மனைவியோ ஒருவருக்கொருவர் நியாயமான பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் எந்த அளவிற்கு அவர்கள் உண்மையும் உளமார்ந்த கரிசனம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பொறுத்தே அவர்களின் நற்சாட்சி அமையும். சிந்தனைக்கு. தவறை பிறரிடம் கண்டால் முதலில் அது போன்ற தவறுகள் உன்னிடம் பிறர் காணாதிருக்க விழிப்பாயிரு. ஆமென்.